செங்கல்பட்டு மாவட்டம் வடப்பட்டினம் கிராமம். எங்களுக்கு வந்து கல்லு மரம் ஏறினா தான் பழப்பு. 3 மாசமா தொழில். நான் கைனிக்கு பயிர் வைக்கிறது எங்கள் ஊர் பசங்க எங்களுக்கு படிப்பு இருக்கிற பசங்க கவர்மெண்ட் வேலை செய்கிற பசங்க இல்லை. எல்லாம் கூலிக்கு போனால் தான் உண்டு. அதே 10 நாளைக்கு போனால் உண்டு, 10 நாளைக்கு ஊட்டக்கிறாங்க. அதை கண்டு நாங்கள் சோறு துண்ண முடியாது. இந்த 3 மாதம் தொழிலில் தான் நாங்கள் நெல்லத்தை கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பண்ணணும். இப்போ ஊரு ஃபுல்லாக கல் சாரையா கடை விட்றேன். இந்த கல் மரத்தை தடுக்கிறேன். கழனி வலி கூட நாங்கள் பயிர் வைக்கிறதில்ல. கழனி வலி கூட லேண்டுக்காரன் வாங்கி வேலைக்காரன் மலிச்சு கிடக்குது. நாங்கள் எந்த தொழிலும் செய்யறதில்லை. இந்த 3 மாதத்துக்கு இந்த தொழில் தான் நாங்கள் செய்யணும். நீ கல் மரம் விட்டா தான் எங்களுக்கு பழப்பு. 3 மாதத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த பாமரம் 2 மாதம் போயிடுச்சு. இருக்குது பொம்மரம் தான். ஒரு 1.5 மாசமா 1 மாசமா அதையும் விட மாட்டோம். தடுத்தா நாங்கள் எப்படி பழக்கிறது? நாங்கள் எல்லாம் சாகணும். ஈசாரில் தான் வந்து சாகணும் கிடையாது. எங்களுக்கு மரம் விட்டு தான் பண்ண எப்படி அவங்க ஒரு கவர்மெண்ட் சம்பளம் வாங்குறாங்க, ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம். அவங்க பண்ணமா நாங்க ஏழை மக்கள் எப்படி பழகிறது? நாங்க எங்களுக்கு மரம் எங்க வீட்டு மரம் நாங்க ஏறி நாங்க சரி கல்வி விட்டு வேணாம். எங்க வீட்டு குடிக்க போட்டோங்க. எங்கன்னா 2 மரம் கூட ஏறுவாங்க. தென்னை மரம் வச்சிருப்பாங்க. ஏன்னா பொட்டி வளர்க்குற எங்குது எதாக்குது அப்படின்னு கேக்குறாங்க. எல்லா வீட்டையும் பூந்து பாக்குறாங்க. எங்களுக்கு வந்து நீ ரிமாண்ட் பண்ண போறியா, நீ ரிமாண்ட் போகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. சார் எப்படி நாங்க பழகிறது? நாங்க எப்படி பழகிறது சார்? நாங்க இல்ல எப்படி பழகிறது? பக்கத்துல போட போகுது பண்ண அப்படித்தான் பண்ணுவேன் அப்படின்றாங்க. நீ யார மரம், நீ யாருன்னு கேட்டா எங்களுக்கு அதுதான் தொழில். இனிமே வாங்காதீங்க. அது என்ன வேணாலும் வாங்காதீங்க. ஒரு ஆள் பண்றதுனால தொழில் இருக்கு. அந்த தொழில் தான் அவங்களால செய்ய முடியும். நீ இந்த தொழில் பண்ணாத அந்த தொழில் பண்ணாதன்றது எப்படி சொல்ல முடியும்? எனவே தயவு கூர்ந்து தமிழக அரசு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கு இது போய் சேர வேண்டும் என்று நான் இந்த 3 அமைப்பின் வாயிலாக சொல்லிக் கொள்கின்றேன். இதற்கு ஒரு நல்ல வழியை எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டும். இதற்கு நிரந்தர தீர்வு எங்களுக்கு தர வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.